அல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், களஞ்சியத்தில் விதைத்தானியம் கூட இல்லையா? களஞ்சியத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய விதைப்புக்கு வைக்கக்கூடிய அந்த விதைத்தானியம் கூட அற்று போகிறதா இருக்கிறது, இல்லாமல் போகிறதா இருக்கிறது. திராட்சை செடியும் அத்தி மரமும் பலன் கொடுக்கவில்லை, ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிற உங்களுக்கு, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே வறுமை என்ற காரியத்திலே சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? தரித்திரத்தை அடைய பண்ணுகிறவரும் அவர்தான், தரித்திரத்திலிருந்து அவர் செழிப்பை கொடுக்கிறவரும் அவர்தான். ஏன் நமக்கு தரித்திரத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார்? இந்த இடத்திலே பார்க்கிறோம், களஞ்சியத்தில் விதைத்தானியம் இல்லை, அத்தி மரமும் திராட்சை செடியும் பலன் கொடுக்கவில்லை. அத்தி மரமாகிய கணவனும் பலன் கொடுக்கவில்லை, திராட்சை செடி ஆகிய மனைவியும் பலன் கொடுக்கவில்லை, பிள்ளைகளான ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை. ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிக்க முடியுமே ஒழிய, அத்தி மரத்தை பார்த்து கொண்டிருப்பவனும் திராட்சை செடியை பார்த்து கொண்டிருக்கிறவனும் ஒலிவ மரத்தை பார்த்து கொண்டிருக்கிறவனும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாகத்தான் நாம் மாறிவிடுகிறோமே ஒழிய நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இல்லை. ஆனால் உங்கள் நம்பிக்கை கர்த்தராய் இருக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தேவ ஜனமே, ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாக விளைந்தது, ஆனால் அவனால் அதை அனுபவிக்க என்ன செய்ய முடியவில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம்? நாம் வேதத்திலே என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ஆனால் சாரிபாத் விதவை வீட்டிலே கடைசியிலே கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்தது. அதை தேவனுக்கென்று, தேவ ஊழியக்காரனுக்கென்று கொடுக்கும் பொழுது மாப்பு செய்கிற தொட்டியும் எண்ணெய் கிணறும் ஆசீர்வதிக்கப்பட்டதை வாசிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. உங்கள் நம்பிக்கை தேவனாய் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் உறவினர்களோ, உங்கள் கணவனோ மனைவியோ உங்கள் நம்பிக்கை கிடையாது. உங்கள் வேலையை நீங்கள் நம்பாதிருங்கள். உழைப்பதற்கு பலனை கொடுக்கிறவரும், உழைப்பதற்கான சம்பாத்தியத்தை கொடுக்கிறவரும், அதை அனுபவிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறோம் நம் கர்த்தராகிய தேவனே. எனவே அவரை நோக்கி பாருங்கள். நம்முடைய நம்பிக்கை களஞ்சியத்தில் இருக்க வேண்டாம், நம் நம்பிக்கை அத்தி மரத்தில் இருக்க வேண்டாம், நம் நம்பிக்கை திராட்சை செடியின் மேல் இருக்க வேண்டாம், ஒலிவ மரத்தின் மேலும் இருக்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அவர் சொல்லுகிறார், எதுவுமே இல்லை என்றாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வனாந்தரத்திலே எலியாவை கர்த்தர் காகத்தை கொண்டு போஷிக்கவில்லையா? உங்களை அவர் கைவிடவே மாட்டார் தேவ ஜனமே. எனவே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார், ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை கண்டிப்பாக கிரியை செய்யும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, கரைகளை உயர்த்தி, என்னை இன்று முதல் ஆசீர்வதிங்கப்பா, என்னை இன்று முதல் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளும் என்னுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டு கிடக்கிறது, ஆனாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாம் எனக்கு திறக்கப்படும் என்று சொல்லி உங்க ஆசீர்வாதத்துக்காக நான் வெயிட் பண்றேன். உங்களையே நம்பி இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை எல்லாம் இந்த வேளையில அற்று போயிற்று, நீரே என் நம்பிக்கை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி அவரை நோக்கி கெஞ்சுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, அடிக்கடி நாங்கள் நம்புகிற நம்பிக்கை ஆசீர்வாதங்களும் மனுஷனை நோக்கி இருக்கிறதாக, அப்பா, எங்களுடைய நிலங்களை நோக்கி இருக்கிறதாக, எங்கள் கைகளின் பிரயாசத்தை நோக்கி இருக்கிறதாக இருக்கிறது ராஜா. ஆனாலும் சுவாமி, கர்த்தர் நீர் சொல்லுகிறீர் ராஜா, கர்த்தர் நீர் சொல்லுகிறீர் அப்பா, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை இன்று முதல் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் உங்க மேல வைக்கிறோம்ப்பா. கர்த்தரை நம்புகிற தான் ஆண்டவரை செழிக்க முடியும்னு எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்கப்பா. எங்க நம்பிக்கை மனுஷன் மேலையும் பிள்ளைகள் மேலே இருந்தா மன்னித்து எங்களுக்கு நாளிலே உடைய கிருபையை ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தினுடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.